ஒருத்தர் வராரே அப்படி ஒரு செம ஹாப்பியான விஷயம். ஃபைனலாக ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. நீங்கள் தம்ப்நெயிலில் 2 பிக் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன்று சுவாமி, அவர் கூட 2 பேர் இருக்கிறது, அப்புறம் தனியாக இண்டிவிஜுவலாக சுவாமி வராங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இந்த கேப்ஷனோட ஃபஸ்ட்டு லைன் வந்து தெரிக்க விட்டுருக்கு சுவாமி ஃபேன்ஸ்க்கு. ஸோ த மாஸ்டர் பீஸ் ஆஃப் த நைட் அப்படின்ட்டு செம்மையாக சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, அந்த ஃபைனல் நேம் இந்த ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க ரிவீல் பண்ணாமல் இருந்தாங்களா, அதுதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சுவாமி வந்து லைவ் வராரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. உண்மையுமே சொல்லணுன்னா, இந்த மாதிரி ரிவீல் பண்ணுறது என்னென்னா நம்மளுடைய எனர்ஜியோட லெவலை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே பர்ஃபெக்டான விஷயம். அதை வந்து ஹைட் பண்ணி மூவ் பண்ணது. அந்த டீமுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தரை டேக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது சுவாமி ஃபேன் பேஜஸ் நிறைய இருக்காங்க, அவங்கள டேக் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அவர் விக்கா ஃபேன் பேஜஸை டேக் பண்ணதுனால ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸைட்டட் ஆகி, ஒரு டவுன் ஆகி, அப்புறம் கோவப்பட்டு, அப்புறம் சமாதானம் ஆகி, எங்களுக்கு சுவாமி வந்தாலும் சந்தோஷம்தான், எல்பி வந்தாலும் சந்தோஷம் தான், விக்கா வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தத்தை அங்கே வரலைங்கிறத அந்த இதையும் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், சுவாமி மட்டும் அவர் வராங்கன்ட்டு இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக போட்டிருந்தா கீழே எல்பி வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறத சொல்லுவாங்க. ஏங்க, ஒரு மனுஷனுடைய மனசில் இருக்கிற ஒப்பீனியனை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்கு 2 பேரும் அவங்க பேராக வந்தாங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தால் ஒரு சந்தோஷம். இது வந்து ஒரு ட்ரெண்டிங் பேருக்கு அவங்களோட ஃபேன்ஸ் எதிர்பார்க்கல, எந்த ஒரு தவறுமே இல்லை. அது மாதிரி கமெண்ட்ஸ் வரதான் செய்யும், கரெக்டாக? ஸோ அதனால் இருந்தாலும் ஒருத்தர் வராங்க அப்படிங்கிறனால நாங்கள் அதை குறைவாக எதிர்பார்க்கவே மாட்டோம். 2 பேர் வந்தால் சந்தோஷங்கிறத தவிர ஒருத்தர் வந்தாலும் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிறதும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவரோட லைவு, டான்ஸு, கொஷினுக்கு ஆன்சர், அதுவும் குறிப்பாக நமக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கும். அதை அவர் எப்படி சொல்கிறாரு இந்த இதில் எனக்குமே நிறைய, நான் இந்த முறை வந்து எனக்கே நிறைய கேள்விகள் அங்கே இருக்குது. இந்த ட்ராக் ஃபாஸ்ட்டானது, டைரக்ஷனில் டிபார்ட்மெண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்ட்டு, அது மாதிரி எக்கச்சக்கமாக எனக்கே கேள்விகள் இருக்குது. அது மாதிரி அவங்களும் நிறையா கேட்பாங்க இல்லையா. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து சிங்க் ஆகாமல் ஜம்ப் ஆகுதுல்ல, அதெல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. காவிரியோட பர்த்டேக்கு கூட நீங்கள் சாரீ எடுத்து கொடுத்துருக்கலாம். அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ சில விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளும் நிறையா கேட்போம். தொடர்ந்து அவருடைய இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ இன்ஸ்டாவில் நல்லா ஆக்டிவாக இருக்கிறது, அது மாதிரி எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து எனக்குள்ளேயே இது முறை இருக்குது. பொதுவாகவே நான் அதிகம் கேள்விலாம் நினைக்க மாட்டேன், ஓகே அப்படின்னு இருக்கும். நான் எனக்கு ஒரு கமெண்ட்ஸில் இன்றைக்கி சுஜா சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபேன் கொஞ்சம் தீவிரமாகிட்டு நாட்டிருக்கா, அதான் கொஷின்ஸும் கேள்வியும் கேட்க, அதாவது கேள்வினா நெகட்டிவ் மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் ஏன் இல்லை அதெல்லாம் ஏன் இல்லைன்னுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டு, அது வந்து ஒரு அன்போட ஒரு அதிகப்படியான விஷயங்கள் அப்படிங்கிறதான். எனிவேஸ், சுவாமி வராரு, சும்மா தலைவர் வந்து கீழே இறங்குறதுலேருந்து அந்த வைப் வந்து அங்கே மலேசியாவில் அண்ணல் பறக்கும் அப்படிங்கிறது தான் அதிரப்போகுது. நான் டைட்டிலில் சொன்ன மாதிரியே உண்மையாலுமே அந்த நைட்டு செமையாக இருக்கும். சீரியஸ்லி சொல்லணும்னா 20ஆம் தேதி எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அங்கே பிரணவ் கூட போயிடுவேன். நல்ல வேலை 21ஆம் தேதி வந்தார், இல்லைன்னா 20ஆம் தேதி நான் இதை ஃபுல்லாக 21 எனக்கு அங்கே சனிக்கிழமையாக இருந்ததுன்னா ரொம்ப நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ 2 விஷயமும் எனக்கு பேக் டு பேக் ஒரு சூப்பரான விஷயம். எனிவேஸ், அடுத்த வீடியோ ரொம்பவே முக்கியமான நெக்ஸ்ட் ட்ராக் பற்றி இதோ சீக்கிரம் போகிறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன்.